ஹே கைஸ், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி கேரட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது 4 பூண்டு பல் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதிகமாக தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்ச சட்னி மேலே ஆட் பண்ணிங்கன்னா நம்ம கேரட் சட்னி ரெடி. கேரட்டே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த கேரட் சட்னி ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். See you.